என்ன செஞ்சா நமக்கு அதிசயம் நடக்கும், என்ன செஞ்சா நம்ம பரலோகத்துக்கு போகலாம், எப்படி வாழ்ந்தா நமக்கு ஜீவ கிரீடம் கிடைக்கும்னு நான் சொல்ல போறேன். ரெடியா இருக்கீங்களா? நேரா உட்காருங்க பார்க்கலாம். மன்ட்டு சொல்லி கொடுத்த வசனத்தையே நான் ஒரு தடவை வாசிக்கிறேன். மீகா, ஆமா, மீகா 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். நான் வாசிக்கட்டுமா? நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எப்படி காண பண்ணுவாராம்? அந்த வசனம் சொல்லுது, பாய்ஸ், எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட போது. எந்த தேசத்திலிருந்து? ஆமா, நான் ஒரு சின்னதா ஒரு கதை சொல்றேன். நேரா உட்காருங்க, நேரா உட்காருங்க. எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்க அடிமையா இருந்தாங்க. என்னவா இருந்தாங்க? ஒரு சிலர்லாம் பார்த்தா வேலை வாங்கணும்னே தோணும், அப்படித்தானே? ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூட்டத்துல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்கிட்ட தான் வேலை சொல்லணும்னே தோணும், அப்படித்தானே? ஆமா தானே? அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டானா, அடிமை சிக்கிட்டான். அவன் வர வரைக்கும் அந்த வேலை என்ன பண்ண மாட்டோம். தம்பி கவனி, ஸ்கூல்ல பெஞ்ச் எல்லாம் எடுத்து வைக்க சொல்லுவாங்க. நேரா உட்கார். ஏய், பெஞ்ச் எல்லாம் ஒழுங்கு பண்ணிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா பசங்களும் என்ன பண்ணுவாங்க? ஏய் வா, அப்படியே போவோம், வாடா, நைஸா போயிடுவோம், வாடா, அப்படியே நகர்ந்துருவோம், வாடா. ஏய், அவன் வந்துட்டான்டா, அவன்கிட்ட சொல்லிட்டு போயிடுவோம், அவனை போட்டு விட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு நைஸா நகர்ந்துடுறது. அவன் வந்த உடனே என்ன, ஏய் மிஸ் உடனே எல்லா பெஞ்சையும் எடுத்து வைக்க சொன்னாங்கடா, அப்படியா, இதான் செஞ்சிடறேன் அப்படின்னு என்ன பண்ணிடுவான்? அவன் என்ன பண்ணிடுவான்? இவன் போகும்போதே சொல்லுவான், நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான். ஏதாவது கடைக்கு போவோம், 1-2 வாங்குவோம், இன்னொன்னு வாங்கும் போது அது வாங்க காசு இருக்காது. தூரத்துல அந்த ஃப்ரெண்டு வருவான். யாரு? காசு வச்சிருக்கிறவன். அவன் வந்த உடனே அவனை நைஸ் பண்ணி, ஏய் நமக்கு ஒரு அடிமை சிக்கிருக்கிறான்டா, அவங்கிட்ட பேசி என்ன பண்ணிடலாம் அந்த பொருளை. அந்த மாதிரிதான் எகிப்து ஜனங்க இஸ்ரவேல் ஜனங்களை அடிமையா பார்த்தாங்க. தம்பி என்ன பாரு, மற்றவங்களை அடிமையா பார்க்கறது, வேலை வாங்குறதுக்காக பார்க்கறது நல்ல விஷயமா? நல்ல விஷயமா? ஆனா ஏசப்பா எப்படிப்பட்டவங்க தெரியுமா? என்ன பாரு, இஸ்ரவேல் ஜனங்க ஏன் ஜனங்க, அவங்கள நான் அடிமையா விட மாட்டேன்னு சொல்லி அவங்கள எகிப்துல இருந்து காப்பாத்துறதுக்கு நிறைய விஷயம் செஞ்சாங்க. நான் ஒன்னொன்னா சொல்ல போறேன், கவனமா கேட்கணும். முதல்ல என்ன பண்ணாங்க தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஏசப்பா எகிப்து ஜனங்க குடிக்கிற தண்ணியை ரத்தம் ஆக்கிட்டாங்க. என்ன ஆக்கிட்டாங்க? உங்க ஊர்ல ரத்தம் தண்ணியா வந்திருக்கா? உங்க பைப்ல எல்லாம் என்ன வருது? தண்ணி தானே வருது. ஆனா எகிப்து ஜனங்க டேப்பை திறந்தா என்ன வருது? ரத்தம் வருது. குடிக்க முடியுமா? அத குளிக்கலான்னு போய் ஷவரை திறந்தா என்ன வருது? பக்கெட்ல தண்ணி மொழலான்னு எடுத்தா பக்கெட்ல மக்ல என்ன வருது? எகிப்து ஜனங்க ஐயோ என்னடா ரத்தமா இருக்கு. அடுத்து என்ன பண்ணாரு தெரியுமா? அவங்க வீட்டுக்குள்ள தவளையை அனுப்புனாரு, வெட்டுக்கிளியை அனுப்புனாரு, பேன் வந்துச்சு. இதெல்லாம் ஏன் தெரியுமா ஆண்டவர் செஞ்சாரு? எகிப்து ஜனங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கறதுக்காக. என் பிள்ளைங்களை நீ அடிமையாக்கலான்னு பாக்குறியா? என் பிள்ளைங்களை உங்ககிட்ட நான் காப்பாத்துறேன் பாரு அப்படின்னு சொல்லி நிறைய அதிசயத்தை செஞ்சாங்க. 10 அதிசயத்தை செஞ்சாங்க. எத்தனை அதிசயம் தம்பி தங்கச்சி? நான் உனக்கு சொல்றேன், என்ன பாரு, உன்னையும் பாவங்கிற அடிமையிலிருந்து காப்பாத்துறதுக்கு ஏசப்பா நிறைய அதிசயம் செய்வாங்க. நீ என்ன பண்ணணும் தெரியுமா தம்பி? என்ன பார், ஏசப்பா என்னை என் பாவத்துல இருந்து காப்பாத்துங்க, என்ன பாவ அடிமைத்தனத்துல இருந்து, இந்த கெட்ட பழக்கத்துல இருந்து காப்பாத்துங்கன்னு கேட்டா போதும், உனக்காக ஏசப்பா நிறைய அதிசயங்களை செய்வாங்க. என்ன செய்வாங்க? எத்தனை பேருக்கு அப்படி எனக்கு ஒரு அதிசயத்தை ஏசப்பா செய்யணும்னு விரும்புறீங்க? என்ன பாவத்துல இருந்து காப்பாத்த எனக்கு ஒரு அதிசயம் வேணும். எத்தனை பேர் விரும்புறீங்களா? கையறக்குங்க. அதுக்கு என்ன செய்யணும் நான் வேக வேகமா சொல்றேன். ஒரு 6 காரியம் சொல்ல போறேன். நேரம் நிமிர்ந்து உட்கார்ந்துருக்கணும். கடைசியில கேள்வி கேட்பேன், பதில் சொல்லணும். பெரியவங்களும் சொல்லலாம். சரி, எத்தனை பேர் காணா ஒரு கல்யாணம் தெரியும்? பெரியவங்களுக்கு தெரியுமாக்கா?
தெரிஞ்ச 2 பேர் எனக்கு வந்தா உதவி செஞ்சா நல்லா இருக்கும். காணா ஒரு கல்யாணம் சம்பவம் தெரிஞ்ச 2 பேர், இப்படி ஒருத்தர், இப்படி ஒருத்தர். காணா ஊர்ல ஒரு கல்யாணம் நடந்தது. அந்த கல்யாண கதை தெரிஞ்ச 2 பேர். ஆமா, ஒரு மேல் ஒருத்தர், ஒரு ஃபீமேல் ஒருத்தர் வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். வரீங்களா? ஆமா, நம்ம எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் சேர்ந்து வாங்கக்கா. ஒரு அக்கா வந்துட்டாங்க. இந்த பக்கம் ஒருத்தர் வாங்க. அக்கா வந்தா கூட பரவாயில்ல, யாரோ ஒரு அக்கா வாங்கண்ணே. சூப்பர், கை தட்டுங்க அக்காக்கும் அண்ணனுக்கும். மைக் கொடுங்க அக்காக்கும் அண்ணன்கிட்டயும். அண்ணன்கிட்ட ஒரு மைக் கொடுங்க, அக்கா கிட்ட ஒரு மைக் கொடுங்க. பிள்ளைங்களா கவனிக்கிறீங்களா? இப்போ நாங்க தான் உங்களுக்கு இந்த கல்யாண கதையை சொல்ல போறோம். எத்தனை பேர் கல்யாண கதையை கேட்க ஆசையா இருக்கு? அக்கா அப்படி வந்துருங்க, அக்கா அப்படி வந்துருங்க. அண்ணன் வாங்கண்ணே. முதல்ல அண்ணன் கிட்ட கேள்வி கேட்கலாமா? எந்த ஊர்ல இந்த கல்யாணம் நடந்தது? கானா ஊர்ல. ஆமா. இப்ப அக்கா கிட்ட ஒரு கேள்வி. கானா ஊர்ல இந்த ஒரு கல்யாணம் தான் நடந்திருக்குமா? நிறைய கல்யாணம் நடந்திருக்கும். நிறைய கல்யாணம். ஒரு ஊர்ல ஒரு கல்யாணம் நடக்குமா? உங்க ஊர்ல ஒரு கல்யாணம் தான் நடந்துச்சா? நீங்களாம் ஒரு கல்யாணத்துக்கு தான் போயிருக்கீங்களா? நிறைய கல்யாணத்துக்கு போனவங்க கை தூக்கி காட்டுங்க. ஆமா, கை இறக்குங்க, கை இறக்குங்க. ஆனா இப்ப அண்ணன் கிட்ட கேள்வி. எத்தனையோ கல்யாணம் கானா ஊர்ல நடந்திருந்தாலும் இந்த கல்யாணம் ஏன் ஸ்பெஷல்? ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருக்காரு. இயேசு அற்புதம் செஞ்ச ஒரு கல்யாணம், அப்படித்தானே? இயேசு அந்த வீட்டுக்கு, அந்த கல்யாணத்துக்கு போன ஒரு கல்யாணம். தம்பி என்ன பாரு, ஹலோ, என்ன பாக்குறீங்களா? ஊர்ல 1000 கல்யாணம் நடந்திருக்கலாம். ஆனா இந்த கானா ஊர் கல்யாணம் ஸ்பெஷலா மாறினதுக்கு ஒண்ணுதான் காரணம். என்ன காரணம் தெரியுமா? அங்க யார் இருந்தா? யார் இருந்தா? தம்பி தங்கச்சி நான் சொல்றேன், என்ன பாரு, உங்க வீடும் உங்க வாழ்க்கையும் ரொம்ப ஸ்பெஷலா மாறணும்னா உங்க வீட்டுக்கு ஒருத்தர் வரணும். யாரு? சரி, இந்த இந்த கல்யாணத்துல என்ன பிரச்சனைன்னு கேட்கலாமா? அக்கா, இந்த கல்யாணத்துல என்னக்கா பிரச்சனை? திராட்சரசம் குறைபட்டது. கல்யாணத்துல என்ன என்ன இல்ல? திராட்சரசம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. உதாரணத்துக்கு இப்ப நம்ம ஊர் கல்யாணம் மாதிரி எடுத்துக்குவோம். என்ன பார், கிரேப் ஜூஸ் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? எத்தனை பேர் குடிச்சிருக்கீங்க? குடிச்சிருக்கீங்களா? கிரேப் ஜூஸ் குறையறதெல்லாம் ஒரு பிரச்சனையா? வெரி குட்பா, வெரி குட்பா. கிரேப் ஜூஸ் குறையறதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இப்போ நீ கல்யாணத்துக்கு போறீங்க, எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த கல்யாணம் வந்து ஒரு சாம்பார் சாதம், தயிர் சாதம் போடுற ஒரு கல்யாணம் வச்சுக்கீங்க. உதாரணத்துக்கு சாம்பார் குறைஞ்சு போச்சு அப்படின்னா என்ன நடக்கும் கல்யாணத்துல? நீங்க சாப்பாடு, பிரியாணி சாப்பாடு சாப்பிடுறீங்களா கல்யாணத்துல, சாப்பிடும் போது அதுல பீஸ் இல்ல அப்படின்னா என்ன நடக்கும்? சண்டை நடக்கும். சொல்றேன் பாரு, கரெக்டா அடிதடி நடக்குமா? எனக்கு என்ன வைக்கல? பீஸ். பீஸ் ரொம்ப முக்கியமானது, அப்படித்தானே? பிரியாணியில பீஸ் ரொம்ப. அந்த மாதிரி இந்த கல்யாணத்துல திராட்சை ரசம் முக்கியமானது. இப்போ அண்ணா இந்த கேள்வி, இந்த கல்யாணத்துல திராட்சை ரசம் குறைவுபட்டுச்சு இல்லையா? இந்த கல்யாணத்துல ஒரு அதிசயம் நடந்துதா நடக்கலையா? நடந்துச்சு, நடந்துச்சு, நடந்துச்சு. யார் மூலமா நடந்தது? எப்படி நடந்தது? அதிசயம் வந்து கவனி பாய்ஸ் கவனி. அதிசயம் வந்து ஏசப்பா மூலமா நடந்தது. எப்படி நடந்ததுன்னா, அவரு திராட்சரசம் குறைபடும் போது அவரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க ஏசப்பா கிட்ட. ஏசப்பா கூட அவங்க கூட அவங்க அம்மாவும் வந்தாங்க, மரியாளுன்னு சொல்றவங்க அம்மாவும் வந்தாங்க. சரி, அவங்க வந்த உடனே திராட்சரசம் குறைபட்டதுன்னு சொல்லி அந்த வேலைக்காரங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, அவங்க வந்து கேக்குறாங்க, இது மாதிரி திராட்சரசம் குறைபட்டதுன்னு சொல்லி மரியாளுக்கு தெரிஞ்சிருச்சு. மரியாள் தெரிஞ்ச உடனே என்ன செய்யறாங்க, வேலைக்காரங்கள்ட்ட போறாங்க, ஏசப்பா கிட்ட போறாங்க. ஏசப்பாட்ட போனோடனே, ஏசப்பா இது மாதிரி என்ன ஆயிடுச்சு, இந்த கல்யாணத்துல திராட்சரசம் குறைபட்டுச்சு அப்படின்னு சொன்னோடனே ஏசப்பா என்ன சொன்ன உடனே என்ன சொன்னார், ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, எனக்கு இன்னும் வேலை வரலன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சரி, ஆனாலும் ஏசப்பா அந்த அந்த கல்யாணத்துல இருக்கிற அந்த பந்தி விசாரிப்புக்கார வேலைக்காரங்க எல்லாம் கூப்பிட்டு, வாங்கப்பா நீங்க வந்து 6 கச்சாடி எடுத்து வைங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி எந்த மாதிரி 6 கச்சாடி. ஆமா, தெரியுதா?
6 கச்சாடி எடுத்துருவாங்க, அதுல சரி. தண்ணியை ரொப்புங்க அப்படின்னு சொன்னாரு. ம். ஒவ்வொரு கச்சாடியிலும் 3 குடம் தண்ணி நொப்புற மாதிரி அந்த ரொம்ப அளவு பெரிய கச்சாடி அது. பெரிய கச்சாடி. ம். அதுல தண்ணியை ரொப்புனாங்க. ம். ஏசப்பா அதை ஆசீர்வதிச்சு எடுத்துட்டு போய் பந்தி விசாரின்னு சொன்னாங்க. ம். விசாரிச்சு அங்க போய் பந்தியில கொடுக்கும்போது என்ன ஆயிடுச்சு? தண்ணி சாம்பார் ஆயிடுச்சா? தண்ணி என்னவாயிடுச்சு? திராட்சை ரசமா திராட்சை ரசமா மாறிடுச்சு. சரி, இப்ப அண்ணன் கிட்ட கடைசியா ஒரே ஒரு கேள்வி. இந்த கல்யாணத்துல அற்புதம் நடக்க ஒருத்தர் தான் காரணம். அவர் யாருன்னு? ஏசப்பா. ஆமா. நான் இதுல ஏசப்பா அற்புதம் செஞ்சதுக்கு 6 முக்கியமான காரணம் இருக்கு. அக்கா, அந்த கற்சாடி எத்தனை கற்சாடிக்கா? 6 கச்சாடி. அந்த 6 கற்சாடி நான் கொண்டு வந்திருக்கேன். நீங்க பார்க்க ரெடியா பாய்ஸ்? ரெடியா? நேரா உட்காந்துக்கோங்க, நான் சொல்றேன். முதல்ல கவனி, இந்த கல்யாணத்துல இந்த அற்புதம் நடக்க முதல் காரணம் என்ன தெரியுமா? அவங்க யார கூப்பிட்டு இருந்தாங்க? யார அழைச்சிருந்தாங்க? ஏசப்பாவா. ஆமா. இந்த கல்யாணத்துல யார கூப்பிட்டு இருந்தாங்க? ஏசப்பா. கவனி, பொதுவா கல்யாணத்துக்கு நிறைய பெரியவங்களை கூப்பிடுவாங்க, பணம் உள்ளவங்களை கூப்பிடுவாங்க, வசதி உள்ளவங்களை கூப்பிடுவாங்க. கூடவே இவங்க யாரையும் கூப்பிட்டு இருந்தாங்க? ஏசப்பாவை கூப்பிட்டு இருந்தாங்க. தம்பி தங்கச்சி நல்லா கவனி, ஓ வாழ்க்கையிலையும் ஒரு அதிசயம் நடக்கணும்னா நீ யாரை தான் கூப்பிடணும்? ஏசப்பாவை தான் கூப்பிடணும். உனக்கு ஒரு உதவி வேணும்னா யாரை தான் கூப்பிடணும்? உனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னா உன் வாழ்க்கையில யார் தான் வரணும்? திரும்ப சொல்றேன், இயேசுவை தவிர உனக்கு ஒரு அதிசயத்தை யாராலும் செய்ய முடியாது. உங்க வீட்டுல ஒரு அதிசயம் நடக்கணுமா? உங்க அப்பா வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கணுமா? உங்க அம்மா வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கணுமா? அப்போ உங்க வீட்டுக்கு யார் வரணும்? யார் வரணும்? இயேசு வரணும். ரெண்டாவது, இந்த கல்யாணத்துல அற்புதம் நடக்க காரணம் என்ன தெரியுமா? இங்க ஒரு பிரச்சனை. அக்கா சொன்னாங்க அந்த கதையில சொல்லும் போது. என்ன பிரச்சனை? ஆனா என்ன பிரச்சனை? என்ன குறைஞ்சிருச்சு? திராட்சை ரசம் குறைஞ்சிருச்சுன்னு யார்கிட்ட போய் சொன்னதுன்னு இருங்க, அண்ணன் சொல்லுவாங்க. இரு, ஜனங்க வந்து பேசிட்டு இருக்கும்போது மரியாள்கிட்ட சொல்லிருக்காங்க. மரியாள் கிட்ட சொல்லிருக்காங்க. மரியாள் யார்கிட்ட போய் சொன்னாங்க? எனக்கு ஒரு கேள்வி பிள்ளைங்களா, நீங்க சொல்றீங்களா? பாய் சொல்றீங்களா? ஏன் மரியாள் போய் இயேசு கிட்ட சொன்னாங்க? அவர் ஏதாவது திராட்சை ரச ஃபேக்டரி வச்சிருக்காரா? குடவுன் வச்சிருக்காரா? அவர் இல்லைன்னா அவரு போன் பண்ணி சொன்னா அவர் ஃப்ரெண்டு யாராவது அப்படியே டப்பா டப்பாவா திராட்சை ரசம் கொண்டு வந்துருவாங்களா? ஏன் இயேசு கிட்ட சொன்னாங்க? நல்லது செய்வாரா? ஆமா. கவனி, என்ன பாரு பாய்ஸ், ஓ வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கணும்னா உங்க குறைகளை இயேசு கிட்ட சொல்லுங்க. குறை சொல்றது இல்ல, அவன் இப்படி இவன் அப்படி, அந்த குறை இல்ல. உன் குறைய, உன்கிட்ட இருக்க பலவீனத்தை. என்ன பாக்குறீங்களா பாய்ஸ்? பாருங்க, உனக்கு இருக்க பலவீனம் என்ன? உன்கிட்ட இருக்க குறை என்ன? என்னால போய் பேசாம இருக்கவே முடியல. இடுப்பு ஒலிக்குதா பாரு, அவனுக்கு இடுப்பு ஒலிக்குதான். இந்த பாரு, நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், ஆனா அவனால பேசாம இருக்கவே முடியல. அம்மா சொல்லுவாங்க, ஏய் இதை செஞ்சுட்டு வா. அதெல்லாம் போ, செய்ய முடியாது, போ உன் வேலையை பாரு. கீழ்ப்படிஞ்சு இருக்க முடியல, எதிர்த்து பேசாம இருக்க முடியல, கெட்ட வார்த்தை பேசாம இருக்க முடியல, சண்டை போடாம இருக்க முடியல. ஆனா இருக்கணும்னு ஆசை, அப்படித்தானே? எத்தனை பேருக்கு ஆசை நான் போய் பேசாம இருக்கணும்னு ஆசை, சண்டை போடாம இருக்கணும்னு ஆசை? உண்மையிலேயே ஆசையா? உன் பலவீனத்தை யார்கிட்ட சொல்லணும்? யார்கிட்ட சொல்லணும்? ஏசப்பா, என்னால போய் பேசாம இருக்க முடியல, நான் போய் பேசாம இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. சொல்லுங்க, உதவி செய்யுங்க. சண்டை போடாம இருக்க எனக்கு, கெட்ட வார்த்தை பேசாம இருக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கணும். உன் குறைய யார்கிட்ட சொல்லணும்? ஏசப்பாட்ட சொல்லணும். ஒரு சிலருக்கு கவனி, ஞாபக சக்தி குறையா இருக்கும் பாய்ஸ், ஞாபக சக்தி குறையா இருக்கும். படிச்சா மண்டையில என்ன பண்ணாது, ஏறவே மாட்டேங்குது. உடனே அவன் யார்கிட்ட சொல்லுவான் தெரியுமா? நல்லா படிக்கிற ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவான், டேய் எப்படியாவது என்ன பண்ணிரு, எனக்கு எக்ஸாம் எனக்கு பேப்பர் இனிமே வரும்டா எக்ஸாம், எக்ஸாம்ல எப்படியா பேப்பர் காட்டிடு. பிட்டு எழுதி
எல்லாம் செஞ்சதெல்லாம் சொல்றாங்க, என்ன கேட்டா நிறைய வரும் போல இருக்கு. பிட்டு எழுதி கொண்டு வந்துடுறா. தம்பி என்ன பாரு, நமக்கு குறை இருக்கு. என்ன குறை? ஞாபக சக்திங்கிற குறை இருக்கு. அதை யார்கிட்ட சொல்லணும்? யார்கிட்ட சொல்லணும் பிள்ளைங்களா? நீ சொல்லி பாரு, ஏசப்பா உனக்கு ஞாபக சக்தியை தருவாங்க. வசனம் சொல்லுது, என்னிடத்துல வந்து கேளுங்க, நான் உங்களுக்கு அறியாதத, நீ உங்களுக்கு எட்டாதத நான் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வேன் நான் சொல்றாங்க. கவனி, ஒருத்தன் ஞானத்துல குறைவா இருந்தா என்கிட்ட வரட்டும், நான் அவனுக்கு என்ன கொடுப்பேன்? என்ன கொடுப்பேன்? ஞானத்தை கொடுப்பேன். ஆமா, கிஃப்ட்னு சொன்னதுனால உனக்கு கொடுப்போம். ஒரு கிஃப்ட் கொடுங்கண்ணே. ஒருத்தனை நான் பார்த்துட்டேன், நேரா நிமிர்ந்து உட்கார்ந்திருக்கிற ஒருத்தரை நான் பார்த்துட்டேன், அவனுக்கு கிஃப்ட் கொடுத்துருவோம். ஆமாண்ணே, சரி இன்னும் கொஞ்ச நேரம் பார்ப்போம். ஏசப்பா வாழ்க்கையில அற்புதம் செய்யணும்னா உன் பலவீனத்தை ஏசப்பா கிட்ட சொல்லணும். யார்கிட்ட சொல்லணும்? ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லணும். மூணாவது, இந்த கல்யாணத்துல அற்புதம் செய்ய காரணம் என்ன தெரியுமா? அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஏசப்பா கிட்ட போய் அவங்க அம்மா சொன்ன உடனே ஏசப்பா அவங்க அம்மா கிட்ட என்ன பதில் சொன்னாங்க? என்னக்கா சொன்னாங்க? ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன வேலை இன்னும் வரல, இன்னும் என் டைம் வரலன்னு சொன்னாங்க. கவனி, ஏசப்பா அற்புதம் செய்யணும்னா அவர் டைம்ல தான் செய்வார். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். என்ன பண்ணணும்? எல்லாம் சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெபிக்கணும். என்ன பண்ணணும்? ஆமா, டெய்லி ஜெபிக்கணும். ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, நான் நல்ல பிள்ளையா இருக்க எனக்கு உதவி செய்யுங்க, என்கிட்ட இருக்க கெட்டதெல்லாம் மாற எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிக்கணும். மூணாவது, இந்த கல்யாணத்துல அற்புதம் நடக்க, நாலாவது, இந்த கல்யாணத்துல அற்புதம் நடக்க காரணம் என்ன தெரியுமா? சொல்லட்டுமா? நேரா உட்காருங்க. ஏசப்பா அவங்க வேலைக்காரங்க கிட்ட போய் சொன்னாங்க, அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க. நேரா வேலைக்காரங்க வந்து ஏசப்பாட்ட கேட்டாங்க, ஏசப்பா நாங்க என்ன செய்யணும்? உடனே இந்த கற்சாடி, இப்ப பார்த்த பாத்தியா, அந்த மாதிரி கற்சாடியில தண்ணியை நிரப்புங்கன்னு சொன்னாங்க. உடனே அவங்க என்ன பண்ணாங்க? ஆமா, என்ன பண்ணாங்க? கீழ்ப்படிஞ்சாங்க. என்ன பண்ணாங்க? எல்லாம் சொல்லுங்க. கீழ்ப்படிஞ்சாங்க. இப்ப நான் சொல்றேன், நேரா உட்காருங்க. எத்தனை பேர் கீழ்ப்படிக்கிறீங்க நான் பாக்குறேன். எல்லாம் கையை கட்டி நேரா உட்காருங்க பாப்போம். பரவாயில்லையே, நீங்களும் கீழ்ப்படுகிறீங்க. அப்ப கீழ்ப்படிஞ்சா உங்க வாழ்க்கையில என்ன நடக்கும்? எல்லாம் சொல்லுங்க. என்ன நடக்கும்? அதிசயம் நடக்கும். என்ன நடக்கும்? அதிசயம் நடக்கும். அவங்க கீழ்ப்படிஞ்சு 6 கற்சாடியில தண்ணியை நிரப்புனாங்க. தண்ணியை நிரப்புன உடனே ஏசப்பா என்ன சொன்னார் தெரியுமா? இந்த தண்ணிய பந்தி விசாரிப்புக்காரங்கிட்ட கொண்டு போய் கொடு அப்படின்னு சொன்னாங்க. தம்பி என்ன பாரு, இப்ப எனக்கு ஒரு கேள்வி, அண்ணன் அக்கா கிட்ட கேட்கிற கேள்வி. ஏசு நினைச்சிருந்தா நேரடியா அற்புதம் செஞ்சிருக்கலாமா? செஞ்சிருக்கூடாதா? செஞ்சிருக்கலாமாக்கா? என்ன நினைக்கிறீங்க? செஞ்சிருக்கலாமா? இப்போ நானா இருந்தா என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா? எல்லா ஜனங்களும் கூப்பிட்டுருப்பேன், ஏ ஜனங்களே எல்லாம் இங்க பாருங்க, இந்த கல்யாணத்துல என்ன இல்லை தெரியுமா? திராட்சை ரசம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அவனாலதான் குறைஞ்சிருக்கு, நிறைய குடிச்சிருப்பான் போல இருக்கு. உடனே இங்க பாருங்க, இந்த சட்டி ஃபுல்லா என்ன இருக்கு? தண்ணி இருக்கு பாருங்க. இந்த கற்சாடி ஃபுல்லா தண்ணி பாருங்க, எல்லாம் பாருங்க தண்ணி. நான் இப்ப இந்த தண்ணி என்ன ஆக்க போறேன்? எல்லாம் ஜோரா கை தட்டுங்க அப்படின்னு செஞ்சிருப்பேன். ஆனா ஏசப்பா என்ன பண்ணாங்க தெரியுமா பாய்ஸ்? அந்த தண்ணியை எடுத்து பந்தி விசாரிக்கிற ஒருத்தங்கிட்ட போய் கொடுக்க சொன்னாங்க. உன் வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும்னா நீ செய்ய வேண்டிய 5வது காரியம் என்னது? எல்லாம் சொல்லுங்க. ஒழுங்கை கடைபிடிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒழுக்கமா இருக்கணும். என்னவா இருக்கணும்? ஆமா, ஒழுங்கு இல்லாதவங்களுக்கு, பரிசுத்தம் இல்லாதவங்களுக்கு, உண்மையா இல்லாதவங்களுக்கு அதிசயம் நடக்கவே நடக்காது. என்ன நடக்காது? நான் சொல்லும் போது நேரா உட்கார்ந்து கவனிக்கிறவங்களுக்கு நான் சொல்றது புரியும். ஆமா பாரு, கிஃப்டும் கிடைக்கும். சூப்பரா சொன்ன பாரு. ஆனா அங்க 2 பேர் பாரு எவ்வளவு முக்கியமான டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. நான் லெக் பீஸ் திங்கிறேன், நீ வந்து வேற விங்கு பீஸ் தின்னு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கானு. வீட்டுக்கு போய் சாப்பிடணும்ல மத்தியானம்.
ஆமா, இங்கேயே ரெடியா இருக்கும். இங்கேயும் சாப்பிட்டுட்டு போவாங்க, வீட்டுக்கு போய் சாப்பிடுவாங்க. ஆமா, இங்கேயே அந்த பிரச்சனை இருக்கு. நேரா உட்கார்ந்து கவனிக்கிறவங்களுக்கு நான் சொல்றது புரியும். அதே மாதிரி தான் கவனி, ஒழுக்கமா இருக்கவங்களுக்கு இயேசு செய்யற அதிசயம் புரியும். ஒழுங்கு இல்லாதவங்களுக்கு கவனி, இயேசுவும் அதிசயம் செய்ய மாட்டாரு, வீட்டுல இருக்கவங்களும் அதிசயம் செய்ய மாட்டாங்க. ஏதாவது அப்பா அம்மா நமக்கு செய்யணும்னு விருப்பப்பட்டாருன்னா என்ன பண்ணுவாங்க? கவனி, ஏய் நீ நல்ல பிள்ளையாவே இல்ல, மோசமா நடந்துக்கிற, உனக்கு நான் ஏன் செய்யணும்? எங்கேயாவது நான் சொல்றதை கேட்கறியா? ஒழுங்கா படிக்கிறியா? ஒழுங்கா ஹோம்ஒர்க் செய்யறியா? அப்புறம் எதுக்கு நான் உனக்கு சைக்கிள் வாங்கி தரணும்? அப்பா என் பசங்க எல்லாம் வச்சிருக்காங்கப்பா. கிடையாது, நீ படிச்சு மார்க் எடுத்து காட்டு, உனக்கு சைக்கிள் வாங்கி தரேன். அப்போ ஒழுங்கு இல்லைன்னா வீட்டுல கூட என்ன நடக்காது? அதிசயம் நடக்காது. தம்பி தங்கச்சி கவனி, ஏசப்பா ஒழுக்கத்தை ரொம்ப விரும்புறாங்க. அவர் எல்லாத்தையும் ஒழுங்கும் கிரமமா செய்வாங்க. கடைசி அவனு சொல்லட்டுமா? ஏசப்பா அந்த ஒழுங்கு காரியத்தை செஞ்சதுனால கடைசி என்ன நடந்து தெரியுமா? இந்த கல்யாணத்துல அற்புதம் நடக்க கடைசி காரணம் இயேசுவை ருசி பார்த்தாங்க. கடைசி வசனம் சொல்லுது, இந்த 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுது, இயேசு தம்முடைய மகிமையை அந்த திருமணத்துல வெளிப்படுத்தினார்னு போட்டிருக்கு. தம்பி தங்கச்சி கவனி, அம்மா ஐயா கவனிங்க. உங்க வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கணும்னா நீங்க இயேசுவை ருசி பார்க்கணும். இயேசு நல்லவர் என்பதை ருசி பார்க்கணும். அண்ணன் சொல்லும்போது சொன்னாங்க, கர்த்தர் எப்படிப்பட்டவர்? எல்லாம் சொல்லுங்க, எப்படிப்பட்டவர்? ரொம்ப 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 நல்லவர். அவர் நல்லவர்ங்கிறத நான் என் வாழ்க்கையில அனுபவிச்சு பார்க்கணும். வேற யாருக்கும் என்ன பண்ணக்கூடாது? ஆமா, பெருசா பேசக்கூடாது. என் ஃப்ரெண்டு மாதிரி யாரும் கிடையாதுடா அப்படின்னு சொல்லக்கூடாது. அவனால உனக்கு என்ன பண்ண முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா இயேசு நினைச்சாருன்னா தம்பி தங்கச்சி வாழ்க்கையில் அதிசயத்தை செய்ய முடியும். அவர் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். எப்படி செய்ய முடியும்? உன்னை பாவத்திலிருந்து விடுவிக்க முடியும். உன் எதிர்காலத்தை மாற்ற முடியும். உன் வாழ்க்கையை அநேகர் கண்டு ஆச்சரியப்படுற அளவுக்கு உயர்த்த முடியும். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். என்ன தெரியுமா? இயேசுவே எனக்குள்ள வாங்க, என் வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்குறேன். எனக்கு இருக்கிற பலவீனத்தை நான் உங்ககிட்ட சொல்றேன். என் பலவீனத்தை என் வாழ்க்கையில இருந்து மாத்தி போடுங்க. எனக்கிட்ட இருக்க கெட்ட பழக்கத்தை மாத்தி போடுங்க. எனக்கு இருக்கிற கெட்ட சிந்தனையை மாத்துங்க. உங்க பிரியமில்லாம இருக்கிற என் வாழ்க்கையில இருக்கிற காரியத்தை மாத்துங்க அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா போதும், உங்க வாழ்க்கையில இயேசு ஒரு அதிசயத்தை செய்வார். என்ன செய்வாங்க? ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாம் கண்ணை மூடுங்க, கை கூப்புங்க. தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ அண்ணா. கண்ணை மூடி கை கூப்பி. அவங்க பாக்குறாங்க, இவங்க பாக்குறாங்கலாம், நீ பார்க்காத. நான் இன்னைக்கு உங்களுக்காகவே தான் வந்திருக்கேன். கண்ணை மூடி. உன் வாழ்க்கையில, உங்க வீட்டுல, உங்க அப்பா அம்மா நடுவுல இயேசு ஒரு அற்புதத்தை செய்ய போறாங்க. ஒரு அதிசயத்தை செய்ய போறாங்க. இங்க இருந்து போகும்போதே நீ அந்த அதிசயத்தை பார்க்க தான் போற. உங்க அப்பா வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்ய போறாங்க. உங்க அம்மா வாழ்க்கையில இயேசு ஒரு அதிசயத்தை செய்ய போறாங்க. உனக்கே ஒரு அதிசயத்தை இயேசு செய்ய போறாங்க. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இயேசுவே எனக்குள்ள வாங்க அப்படின்னு கூப்பிடணும். அவ்வளவுதான். என் வாழ்க்கைக்குள்ள வாங்க ஆண்டவரேன்னு நீ கூப்பிடணும். என் குறைய உங்ககிட்ட சொல்ற ஆண்டவரேன்னு சொல்லி, இனி நான் போய் பேச மாட்டேன் ஏசப்பா, இனி நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன் ஏசப்பா, இனி நான் சண்டை போட மாட்டேன் ஏசப்பா, இனி நான் பிடிவாதம் பிடிக்க மாட்டேன் ஏசப்பான்னு சொல்லி உன்கிட்ட இருக்கிற பலவீனத்தை குறைய அவர்கிட்ட சொல்லணும். இனி என் கெட்ட சிந்தனை என் இருதயத்தில் இருக்காது ஏசப்பா. நான் இனி பாவத்துக்கு அடிமையா இருக்க மாட்டேன், பொல்லாததுக்கு அடிமையா இருக்க மாட்டேன், நான் நல்ல பிள்ளையா இருப்பேன்னு சொல்லி ஏசப்பாட்ட சொல்லணும். இந்த நேரத்தை நீ அதுக்காக எடுத்துக்க. கண்ணை முடிக்க, கை கூப்பிக்க. பக்கத்துல அவன் இருக்கான் இவன் இருக்கான்லாம் பார்க்காத. உன்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க கிட்ட நீ பேசாத. கண்ணை மூடி ஏசப்பாட்ட சொல்லி, ஏசப்பா எனக்கு இந்த குறைய என் வாழ்க்கையில இருந்து எடுத்து போடுங்கன்னு சொல்லி. கேர்ள்ஸ் சூப்பரா ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. வெரி குட். என்கிட்ட இப்படி ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு ஏசப்பா, யாருக்குமே அது தெரியாது, என்னை மாத்துங்கன்னு சொல்லு.
மனுஷங்களை தேடுறதுனால நம்ம வாழ்க்கையில் அதிசயம் நடக்காது. இல்லை மனுஷங்களை திருப்திப்படுத்துறதுனால நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்காது. ஃப்ரெண்டை பெருமையாக பேசுறதுனால ஒருவேளை உனக்கு ஒரு சாக்லேட் வாங்கி தரலாம், அவ்வளோதான். மற்றபடி உனக்கு உன் வீட்டில் ஒரு அதிசயத்தை அவனால் செய்ய முடியாது. ஆனால் இயேசுவே இருதயத்துக்குள்ளே வாங்கன்னு நீ கூப்பிட்டனா கண்ணை முடிக்க உனக்கு ஒரு அதிசயத்தை இயேசு செய்வார். ஒரு நிமிஷம் கேளு, எனக்கு ஒரு அதிசயத்தை செய்யுங்க இயேசப்பான்னு கேளு, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க இயேசப்பான்னு கேளு. நான் தினமும் கீழ்ப்படிவேன் இயேசப்பான்னு சொல்லு. நான் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையா, நல்ல பிள்ளையா, உங்க பிள்ளையா வாழ்வேன் இயேசப்பான்னு சொல்லு. எல்லாம் கண்ணை மூடி சொல்லு பார்ப்போம். பாய்ஸ்லயும் நிறைய பேர் நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. வெரி குட். உண்மையா சொல்லு, ஆண்டவர் உதவி செய்வார். நம்ம விபிஎஸ்ல கத்துக்கிட்ட அந்த ஜெப பாட்டை ஒரு தடவை பாடி என்னை அர்ப்பணிக்கிறேன் இயேசப்பான்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். எல்லாம் கண்ணை மூடி. எல்லாம் கண்ணை மூடி. கை கூப்பி கண்ணை மூடி. என்னையே அர்ப்பணித்தே, நான் என்னையே அர்ப்பணித்தே, தன்னையே பலியாய் தந்த என் இயேசுவுக்கு அர்ப்பணித்தே, என்னையே அர்ப்பணித்தே, நான் என்னையே அர்ப்பணித்தே, தன்னையே பலியாய் தந்த என் இயேசுவுக்கு அர்ப்பணித்தே. நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவர் சிலுவையில தன்னுடைய ஜீவனையே கொடுத்தாங்க. நம்ம வாழ்க்கையில் அதிசயம் செய்யணுங்கிறதுக்காக இயேசு நான் வாழ்க்கையை இழந்து இந்த பூமிக்கு வந்தாங்க. நீ சொல்லுவியா, இயேசுப்பா என்ன மன்னிங்க, உங்க பிள்ளையா என்னை ஏத்துக்கோங்க, உங்களுக்காக வாழ எனக்கு உதவி செய்யுங்க. கேப்பியா? எல்லாம் கை கூப்பி கண்ணை மூடி. பாவங்கள் எத்தனையோ, என் பாவங்கள் எத்தனையோ, சாபங்கள் எத்தனையோ, என் துரோகங்கள் எத்தனையோ, அத்தனையும் மன்னித்தீ, உம் இரத்தத்தால் மீட்டு கொண்டீ, அத்தனையும் மன்னித்தீ, உம் இரத்தத்தால் மீட்டு கொண்டீ, என்னையே அர்ப்பணித்தே, நான் என்னையே அர்ப்பணித்தே, தன்னையே பலியாய் தந்த என் இயேசுவுக்கு அர்ப்பணித்தே, என் இயேசுவுக்கு அர்ப்பணித்தே, என் இயேசுவுக்கு அர்ப்பணித்தே. எல்லாரும் கண்ண மூடி. அன்புள்ள இயேசுப்பா, இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி தகப்பனே. அப்பா, இந்த நாளிலையும் ஆண்டவரே எங்களை நீ தெரிந்து கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த நாளை எங்களை கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் எங்களோட இருந்து எங்களை வழிநடத்துங்க. உங்கள் கிருபை எங்களோட இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோங்க. நீர் அதிசயமாக அற்புதம் செய்கிற தேவன் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம்ப்பா. இன்னும் எங்கள் வாழ்க்கையில் நீர் அநேக அற்புதங்களை செய்யுங்க. எங்கள் வாழ்க்கையில், எங்கள் குடும்பங்களில், நாங்கள் படிக்கிற எல்லா சூழ்நிலையும் நீங்கள் இருந்து எங்களை நடத்துங்க இயேசுப்பா. இயேசுவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். ஆமேன் சொல்லுங்கள்.